பயிரானா பயிரா பெயர் ஆமாம் ராஜாவோட பேசலாம் காவலாளி பையன் பேசவே கூடாது காவலாளி பையன் பேசவே கூடாது அப்படியே கம்பெனி ஆமாங்க கடலை கட்ட சூரன் கடலை கட்ட சூரன் சொல்றா ஜாக்கெட் விசரியா கண்டா பண்ணாத எனக்கு மின் பிறந்தவர் யாரு யாருக்கு கிளையோ நான் உங்க தம்பி உலகத்தில் பிறந்தீங்க தேவர்கள் என்பது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எப்படி தேவர்களை கண்டால் பிடிக்காது மொத்த பேர் தேவனு காலில் இருந்து வணங்கணும் ஆமாங்க யார வணங்கணும் என் ஆசிரமம் சுத்தம் வணங்கணும் உங்களையே வணங்க வேண்டும் எப்படி உங்களையே பார்த்து அந்த பயத்துல அடைக்குது எங்க காலில் வீழ்ந்து போகணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை ஆமாங்க ஆனா தேவர்கள் படைத்தல் ஆமாங்க காத்தல் அழுத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு அதிபதிகள் மும்மூர்த்திகள் ஜென்ம விரோதி உங்களுக்கு ஆனால் இந்த உலகம் போற்றும்படியான இந்த உலகம் எங்களதான் போட்டு போயிடும் உங்களையே போட்டு மந்திரி எப்படி போட்டு போகிறார்கள் ஒரு சொல்றேன் முன்ன போய் மறக்க முடியலையா தந்தை தூர்வாசமாக
எவ்வளவு தாழ்வோ தாய். அஸ்வமதி அஸ்வமதி. யார் எங்க அம்மா அஸ்வமதி. அஸ்வதி தாயார் ஆமாங்க. 20 சோபர்கள் செல்வங்கள். 3 செல்வங்கள் 3 செல்வங்கள். நாங்க 3 பேர் வரணுமா ஆமாங்க. ஒரு என்பது குறை என்பது கிடையாது ஐயா. குறை என்பதே கிடையாது. குறை என்பது கிடையாது. ஆமாங்க.
செய்யணும்ல. ஒரு கடமை செய்ய வேண்டும். எப்படி என்று எப்படி? தேவர்கள், அசுரர்கள் அசுரர்கள். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க ஆமாங்க. யாரை உருப்படா? யாரோ இந்த உலகமே உலகமே பெரிது பெரிது பூனம் பெரிது. உமடம் தெரியாது. பூனம் என்றால் பூமியா? இந்த உலகம் உலகம் பெரிது பெரிது பூனம் பெரிது. உமடம் தெரியாது. பூனமோன் ஆமாங்க. ஏமா சைலண்ட். பூனமோன் உமடமோ நான்முகன் படைப்பு. நான் முதல் படைப்பு. யார் நான்முகன்? பிரம்மாங்க. மூர்த்தி ஆழ்வார் மூர்த்தி. மூர்த்தி பிரம்மா. பிரம்மா. அவனால இந்த உலகமே நீங்கிறப்பார். ஆமாங்க. இங்க உதப்பட்டு சாவறியே உண்மை. அவன் எழுதுவாதான். இங்க ஓடப்பட்டு சாகுறேன். உண்மைங்க. மொத்த பேர் இங்க நீ பிடிக்கிறேன் நானு. இன்னைக்கு மொத்தமா புடிச்சிருங்க. தேவர்களிலே தேவர்களிலே தெய்வம் சைலண்ட். போற்றுவது ஆமாங்க. எங்க அசுரம் தான். அசுர வம்சத்தையே மாற்ற வேண்டும். எங்களை மட்டும்தான் தெய்வம் வணங்க வேண்டும். தெய்வமாக உங்களையே வணங்க வேண்டும். பெருது பெருது போனம் பெருது. மூலம் தெரியாது. போனமோன் நான்முகன் படைப்பு. நான் முதல் படைப்பு. நான்முகமோ ஆமாங்க. கரியமால் உந்தில் வந்தோம். கரியமான் உண்டியில் வந்தோம். கரிமல் யாரு? கரியமான். ஆவி என்று சொல்லக்கூடிய கரியை செழித்திருக்கிறான் பார். ஆமாங்க. நமோ நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி. அவனுடைய உந்து கமலத்தில் உதித்தவன் தான் ஆமாங்க. அந்த நான்முக தலைவன். பிரம்மதேவன். யாரு? பிரம்மா. ஆடாகோமா. யாரு? பிரம்மதேவன். பிரம்மதேவன். கரியமான். ஆளை கடலில் தோன்றுவார். ஆமாங்க. அந்த கடலிலே தோன்றியவன் தான் கரியமான். அந்த அலைகடலும் அலைகடல். குருமுன் கையடக்கம். ஆமாங்க. குருமுனியோ முனியோ கலசத்தில் பிறந்தோன். கலசத்தில் பிறந்தோம். கலசமோன் கலசமோ இந்த புவியோ சிறுவன். சிறுவன். இந்த புவியோ புவியோ உமையவள் சிறுவன் மோதிரம். மோதிரம். உமையவளும் உமையவளோ இறைவன் பக்கத்தில் அமர்ந்திருப்போல் யாரு? பார்வதி அம்மன். 2011 பெயர் படைத்தவன். ஆமாங்க. சிவபெருமான் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதி அம்மன். அவர் யாருக்குள் அடக்கத்திருக்கிறார்? யாருக்குள்? அவர்தான் ஆண்டவனுடைய ஆமாங்க. சிவபெருமான் அடக்கத்தில் இருக்கிறார். சிவபெருமான் அடைக்கலத்தில் இருக்கிறார். அந்த ஆண்டவனோ ஆண்டவனோ எல்லா மனிதனும் குடிகொண்டிருக்கிறார்கள். ஆமாங்க. மனசுல இருக்கிறாங்க. இந்த தொண்டர்தான் பெருமை தன்னை ஆமாங்க. உன்ன சொல்ல முடியுமா? என்னால் முடியாது ஐயா. ஆனா என்னால முடியும். உங்களால் முடியும் அந்த தேவ அழைத்தவன் வந்து என்று தூர்வாசமா உள்ளவருக்கும் தூர்வாசக முனிவரை அஸ்தமதி தாயாருக்கும் அப்போது தாயாருக்கும் நான் போய்தான் வரணுமா? நீங்க பிறந்தீங்க. என் அண்ணார் தான் வெல்லுவாரன். வில்வாரடன். ஆதிலிருந்து ஆதியிலிருந்து தேவர்களே பிடிக்காது. தேவர்களை கண்டாலே பிடிக்காது. தமிழ் வாழாமத்துதா அசுரர். முனிவரிலே சிறந்த முனிவன் சிறந்த முனிவர் அகத்தியன். அகத்தியர். அந்த அகத்தியனை கொன்று விட்டான். அகத்தியரை கொன்றுவிட்டோம். நம்ம தேவரை சுலபமாக்கி விடலாம் தேவர்களை அழித்து விடலாம் என்று என் அண்ணா ஒரே ஒரு யோசனை கொடுத்தார். ஒரே ஒரு யோசனை தெரிவித்தார். அண்ணா அண்ணா. அந்த அகத்தினை கொள்ள வேண்டும் என்றால் ஆமாங்க. எந்த வழியில் கொள்வது? எந்த வழியில் கொள்ள வேண்டும்? தம்பி மாதாவி ஆமாங்க. நாம் 2 பேர்களும் 2 பேர்களும் ஒரு சீடன் போல் உருவம் தாங்கி சீடமோ உருவாக்கி நான் ஒரு மாங்கனியாக மாறி விடுகிறேன். கடியாக மாறி விடுகிறேன். அகத்தியன் வருவான் காண வழியாக காண வழியாக வருவான். அவனுக்கு கொடு. அந்த கனியை கொடு. அந்த மாங்கனியை புசிப்பான். புசிப்போம். அந்த மாங்கனியை புசித்த உடனே புசித்த உடனே அவனுடைய குஷ்டில இறங்கி வயிற்றுல இறங்கி அவனுடைய வயிற்றை கிழித்து வயிற்றை கிழித்து அந்த அகத்தினை கொன்று விடுவேன் அகத்தியரை கொன்று விடுகிறேன் என்று எங்க அண்ணா ஒரே ஒரு யோசனை. ஒரே ஒரு யோசனை வந்தா தெரிவித்தார். சரியை ஒப்புப்படுத்தி ஒப்புதல் கொடுத்தீங்க. எங்க அண்ணா ஒரு மாங்கனியை மாறி விட்டான். நான் கடியாக மாறினேன். நான் ஒரு சீடனாக மாறி விட்டேன். நீ சீடனாக மாறினீங்க. அகத்தில் இருக்கும் ஆமாங்க. முனிவர் எங்க இருப்பாங்க? ஆசிரமத்தில் இருப்பாங்க. சென்றோம். சென்றீங்க. அப்படி ஆசிரமத்தை நாடி சென்றோம். நாடி சென்றீர்கள். ஐயா அகத்தியாரு அகத்திய முனிவரே நாங்கள் சீடன் வந்திருக்கிறேன் சீடர்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு வெளியே வந்தார். வெளியே வந்தார். அவரு வந்து என்ன காரணம் என்று கேட்டார். கேட்டார். கானகத்தில் கானகத்தில் அற்புதம் ஒரு மாங்கனி மாங்கனி ஒன்று பெற்று வந்திருக்கிறேன். பெற்று வந்திருக்கிறீர்கள். பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கருத்து கொடுத்து நீங்க கொடுத்தீங்க. வாங்கினார்.
வாங்கு சமயத்தில் அந்த சமயத்தில் என்னை உற்று நோக்கி பார்த்தார். உங்களை உற்று நோக்கி பார்த்த பிறகு அந்த மாங்கனியை புசித்துக் கொண்டிருக்கிறார். மாங்கனியை சாப்பிட்டார் அவரு. சாப்பிட்டு ஆமாங்க. சாப்பிட்டு முடித்தார். வைத்து பார்த்தார். ஜீரண நமக என்று ஒரே ஒரு மந்திரம். ஜீரணமாய நமக அப்படின்னு ஒரே வார்த்தை உரைத்தார். நான் எங்க அண்ணா ஒருவர் பார்த்துட்டே இருக்கிறீங்க. எங்க அண்ணா வருவார் என்று பார்த்திருக்கு சமயத்தில் என்னுடைய அண்ணன் பில்வாரணவனோ அந்த அகத்தியன் சுலக கொன்று விட்டான். பஸ்பகரமாக இருந்து விட்டான். அங்க இருந்து நமக்கு அந்த கதி சொல்லிவிட்டு என்று புறப்பட்டு ஓடி வந்து விட்டீர்கள். பிறகு தவம் செய்ய வேண்டும். பாதாமலை பெற முடியும் என்று 2011 தக்கன மாமனத்த ஜடா மாடுதாரி சிவபெருமான் சபாபதி உமாபதி கைலாசவாசன் கருணகணாச்சன் ஜோதி பிரகாசன் ஆதி அமரனை நோக்கி தவத்தை புரிந்தீங்க. லேசான தவம் இல்ல. அக்னி தவத்தை புரிந்தீர்கள். அப்படியே அகில இறங்கி சிவபெருமனை கோரி நமச்சிவாயம் என்று மந்திரத்தை உச்சரித்தீர்கள். அருகிலே மும்மூர்த்தியில் வர முடியவில்லை. அப்ப கொடுமையான தவம் அக்னி தவம் புரிந்தீர்கள். மும்மூர்த்தி பேசுகிறார்கள். ஐயா நாராயணமூர்த்தி அவர்களே தவத்தில் இருக்கிறார். நீங்க சென்று வரத்து தாருங்கள். நான் சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது. பிரம்மா நானும் போக முடியாது. இறுதியாக கண் முன் தோன்றினான் ஐயா என் கண் முன் தோன்றினான் சூரனே இவ்வளவு நாட்களாக தவத்தை புரிகின்றாய் அல்லவா? உனக்கு யாது வர வேண்டும் கேள். எத்தனை நாட்களாக உன் மீது தவத்தை புரிகிறது லேசா. இந்த உலகத்தில் எனக்கு ஒரு சில வரங்கள் தேவை. ஐயா நீ என்ன வர கேள். என்ன வர வேண்டும்? நான் தருகின்றேன் என்று உரைத்தார். ஐயா சிவபெருமானே இந்த உலகத்தில் எனக்கு இருபறக்கூடாது. இறப்பு என்பது வரவே கூடாது. எதெல்லாம் வரக்கூடாது? இந்த உலகத்தில் ஒரு தாயின் கருவிலே பிறக்கும் குழந்தையாள் இருபறக்கூடாது. இறப்பு என்பது வரக்கூடாது. ஒரு குழந்தை பிறக்கணும்னா அது தாயின் கருவில இருந்துதான். தாயின் கருவில தான் பிறகுதுங்க. எல்லா குழந்தை அப்படித்தான் பிறகுது. ஆனால் எனக்கு மரணம் என்பது வரவே கூடாது. எனக்கு இப்ப இவ்வளவு வரத்து கொடு. வரத்தை கொடு. சத்துதார சிந்தித்தார். சிவபெருமானே என்னுடைய தவத்துக்கு சென்று கண்முன் தோன்றியிருக்கின்றீர். தர வேண்டும். தாட்டியாக தர வேண்டும். சிந்தித்தான். பார்த்தான். என் கேட்கும் வரத்தை தாட்டியாக அளித்தான். ஒரு தாயின் கருவில பிறக்கும் குழந்தையால் உனக்கு மரணம் என்று வராது. மரணம் என்பது வரவே வராது. சிவபெருமானே இந்த வரத்தை விட இந்த உலகத்தில் அதை மீறி ஒரு குழந்தை உலகத்தில் பிறந்தாள். கொல்ல நினைத்தார். ரத்தமானது ஒரே ஒரு சொட்டு இந்த உலகத்தில் பூமியில் விழுந்தால் பகைவரை கொல்ல வேண்டும் என்று தவத்தை கேட்டு அந்த வரத்தை கேட்டீர்கள். சரி என்று ஒப்புது கொடுத்தான் சிவபெருமான். எப்படி நீங்கள் கேட்ட பிரகாரம் வரத்தை கொடுத்த சிவபெருமான் வரத்தை கொடுத்து விட்டீர்கள் அல்லவா? இந்த உலகத்தில் இன்னும் பல
உருவம் எடுத்து பகையாளை கொள்ள வேண்டும். பல உருவம் எடுத்து பகையாளியை கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வரத்தை கொடு வரத்தை கொடு என்று கேட்க நான் கேட்குவது காட்டியளித்தார் சிவபெருமான். நமக்கு ஆனால் அந்த கொடுத்த வரத்தை இன்று சோதிக்கணும். வரத்தை இன்று சோதிக்கணும். அவன் கொடுத்த வரத்தை உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா இன்று சோதிக்கணும். தெரிஞ்சுக்கணும். தேவர்கள் 33 தேவர்கள் 40 எங்கே கொட்டார்கள்? கிண்ணறர், கிண்ணறர், கிம்புலர், கிம்புலர், சித்தந்தவந்தர், சித்தந்தவந்தர், யாவத்தோதர்களும் இந்த அசுரனுடைய கரத்தினால் உங்கள் கரத்தினால் அவரை கொல்ல வேண்டும், மடிக்க மடிக்க வேண்டும் என்று கொல்ல வந்த காலையில நீங்க கொலுசை வந்திருக்கிறீங்க. எதுக்கு? இன்றைய தினம் தேவர்களை கொல்ல வேண்டும். மும்மூர்த்தியை சிறைபிடிக்க வேண்டும். சிறைபிடிக்க வேண்டும். ஹரி ஹரி ஆயன் ஆயன் புத்திரன் உத்ரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தியை சிறைபிடித்து சித்திரவதை செய்ய வேண்டும். சித்திரவதை செய்ய வேண்டும். இந்த உலக தேவர்களுக்கெல்லாம் ஆமகே தெய்வமாக இந்த வாகாயாபுத்திரர் நீங்கள் நானே தெய்வமா செய்யணும். தெய்வமாக திகழ வேண்டும். அதற்கு தான் இன்று கொலுசை வந்திருக்கிறேன். வந்திருக்கிறீங்க. தேவரை சென்று சிறைபிடிக்க வேண்டும். சிறைபிடிக்க வேண்டும். நான் சொல்வது தேவரை போய் சிறை பிடிக்கணுமே. பகையாளிடம் பகையாளியிடம் செல்வது எங்கே? பகையாளியிடங்க. தெரிஞ்சுனா தெரிதுன்னு இல்ல தெரியலன்னு சொல்லிவிடு. சிறைபிடிக்க போய் சொல்றீங்களா? சிறைபிடிக்க வேண்டும் தேவர்களை அவனுக்கு எங்க போனாலும் சிறைபிடிக்கிறேன். சிறைபிடிக்க வேண்டும். எனக்கு கண்ணு மொத்தமா எந்த பக்கம் ஓனாலும் விட மாட்டேன் என்று இன்னைக்கு விடக்கூடாது. அந்த தேவர்கள் ஆமகே கைலாயம் வைகுந்தம் சத்தியலோகம் சத்தியலோகம் புறப்பட போகிறேன். ஆமகே என் மனதிடத்தில் சொக்கக்கண்ணு எனக்கு சொக்க கறிக்கு பிறந்த ஆமகே என்னுடைய மைந்தன் சொன்னாரா அவர்தான் நானே கும்பகாசூரன். கும்பகாசூரன் ஏங்க நான் டக்கு டக்குன்னு மாத்தி கொடுங்க. என்னுடைய படைத்தலைவன் மாதிரி நின்று பாத்தியா? அப்படியே படையே தளபதி படைத்தளபதி மரத்துல வச்சுக்கிறீங்களா? மூலபல வீரசிங்கன் ஆமகே கடகண்டாசூரன் கடகண்டாசூரன் கேட்காத பேர் அது எனக்கு இதான் கேட்டேன். மந்திரி அவரு மந்திரி ஆமா. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் வேகமாக சென்று என்னுடைய மனைவி சென்று வா. ஆகட்டும்.